இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் வெளிப்படுத்தினது விசேஷம் 1:11. நான் அல்பாவும் ஓமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு. இந்த வசனத்தை குறித்து கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். இங்கே எபேசு சபையில் நல்ல செயல்கள் இருந்தாலும் தேவன் மேலே ஆரம்பத்தில் வச்சுருந்த அன்பை இழந்த சபையாக இருக்குது. அடுத்து சிமிர்னா சபை. இந்த சபை துன்பத்திலும் விசுவாசத்தோடு இருந்த சபை. அடுத்து பெர்கமு சபை. இது சிலர் தவறான போதனையை ஏற்றுக்கொண்ட சபை. அடுத்து தியத்திரா சபை. இது அன்பும் சேவையும் இருந்தாலும் பாவத்தை அனுமதித்த சபையாக இருக்குது. அடுத்து சர்தை சபை. இது வெளியில் உயிர் உள்ளது போல தோன்றினாலும் உள்ளே ஆவிக்குரிய வாழ்க்கையில் குறைபாடு உள்ள சபை. அடுத்து பிலதெல்பியா சபை. இது குறைந்த பலம் இருந்தாலும் விசுவாசத்தில் உறுதியாக இருந்த சபை. அடுத்து லவோதிக்கேயா சபை. இது ஆன்மீக வாழ்க்கையில் முழு அர்ப்பணிப்போடு இல்லாத சபை. இந்த 7 சபைகளுக்கும் தேவன் எழுத சொன்ன விஷயம் என்னதுன்னா, தவறு செய்கிறவங்க மனம் திரும்பணும், துன்பப்படுகிறவங்க உற்சாகமும் நம்பிக்கையும் அடையணும், விசுவாசமாக இருக்கிறவங்களுக்கு பாராட்டும் வாக்குத்தத்தமும் அடைவாங்கன்னு. சபை என்றது வெறும் கட்டிடம் இல்லை, அது நாம தான். நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து தேவனை ஆராதிக்கிற இடம்தான் ஒரு சபையாக ஆகுது. இந்த 7 சபைகளும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குணத்தில் இருக்குது. இதில் நாம் எந்த குணத்தில் இருக்கோம்னு சிந்திச்சு பார்த்து தவறுகள் இருந்தால் அதை திருத்தி வாழணும். ஆமேன்.